500 புடவைனா இப்போ 500 மேட்சிங் செருப்பு இருக்கா? இருக்கு. இருக்கா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? என்கிட்ட எனக்கு 500 சாரி போதல. எனக்கு வெக்க இடம் இல்லாம நான் வாங்குறது இல்ல. இப்ப நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. எவ்வளவு ப்ராப்பர்ட்டி அங்க வாரியா? எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இங்க வாருங்கயா? இதை கலைக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப டைம் ஆகும். அப்படியே பின்னால கொடுங்க. எல்லாம் மலைச்சு போய் உட்காந்துருக்காங்க. நீங்க ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை. உங்க வீடு எங்கம்மா இருக்கு? போரூர்னா குடோனு அது வாங்க. மேடம் தேவையில்லா பேசு மேடம். தேவையில்லா பேசு. அந்த பாயிண்ட். இது மாதிரி எவ்வளவு கண்ணாடி வச்சிருப்பீங்க? கூலர்ஸ் நான் வந்து 500 கூலர்ஸ் வச்சிருக்கேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா ஒரு கடையில கூட மொத்தமா நான் 500 கூலர்ஸ் பார்த்தது இல்லம்மா. இப்ப நான் நீ என்னடா நீ என்ன ராஜ பரம்பரையாடா நீங்க எல்லாம்? கூலர்ஸும் ஜும்காஸ் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். ஜும்கான இந்த காதுல போட்டுக்கிறதா? எனக்கு என்னவோ இந்த உலகம் வந்துட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எவ்வளவு இருக்கும் ஜும்காஸ்? ஜும்காஸ் வந்து ஒரு 1000 இருக்கும்ண்ணா. நமக்கு ஒண்ணுதான் கேட்க தோணுது. எப்படிடா இல்ல அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எந்த சீரியல்ல நடிக்கிற? பாவம் கணேசன்னா. உன்னை பார்த்தா அன்னை தெரசாவுக்கு கூட அன்பு வராது போல இருக்க. ஏமா பேரு பாவம் கணேசன் இருக்குது, இவ்வளவு ரிச்சா இருக்கீங்களேமா? யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். சோகமா இருந்த அப்படின்னா வந்து ஷாப்பிங் போவேன். என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? ஷாப்பிங் போயிட்டு லைக் ஜும்காஸ் அண்ட் கூலர்ஸ் மட்டும் வாங்குவேன். கடவுள் கூட காப்பாத்து. எனக்கு என்னமோ உன் சீரியலை விட நீ லைஃப் முழுக்க சோகமா இருக்க மாதிரி தெரியுது. 500 கண்ணாடி. வாட் a vision. என்ன ஒரு தாட். அசந்து போயிட்டாங்க என் டீம். 1000 ஜும்கானா? என்னென்ன மாதிரினா சந்தோஷமா இருந்தாலும் அதுதான் வாங்குவேன். லைக் சோகமா இருந்தாலும் அது போய் வாங்கினேன்னா உடனே சந்தோஷமாயிருவேன். என்ன ஒரு தாட் process. எம்எல்ஏ கிரேட் நீமா. அப்பா இன்னைக்கு ஒரு 10 ஸ்டெட் வாங்கிட்டோம், இன்னைக்கு ஃபுல்லா சிரிச்சிட்டே தான் இருப்போம் அப்படி சொல்லிட்டு. போறப்ப இதெல்லாம் எது சாதிக்கிறதுக்கு இப்படி செஞ்ச? வீட்ல எல்லாம் இதுக்கு ஒன்றும் சொல்லலையா இவ்வளவு வாங்குறதுக்கு? அவங்க எல்லாரும் ஒரு விதமா கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப கரெக்ட் தான். ஓ அவங்க வேற பொருட்கள் ஆமா, வாங்குறாங்களா? அவங்க வேற பொருள்லாம் கலெக்ஷன் பண்ணுவாங்க. என்ன குடும்பம் பா இது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். உங்க வீடு எங்கம்மா இருக்கு? போரூர்னா குடோனு அது வாங்க. மேடம் தேவையில்லா பேசு மேடம். தேவையில்லா பேசு. அந்த பாயிண்ட் மட்டும் பேசுங்க. நான் இவ்வளவு சாமான் வைக்கிறேன், நான் குடும்பம் முழுக்க. நான் வீடு ஒண்ணு குடோன் ஒண்ணு இல்லைன்னா கரெக்ட் ஆகுது இல்லையா? டேய் இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்ற நீ. இது தப்பு. புடவை என்ன ஒரு 500-600க்கு மேலே இருக்கு. நான் எண்ணவே இல்லை. அது தியாகாத நான் பாத்துக்கிறேன். அதுக்கு மேட்சிங்கா ஹேண்ட் பேக் இருக்கும், அதுக்கு மேட்சிங்கா ஸ்லிப்பர் இருக்கும், அதுக்கு மேட்சிங்கா அக்சசரிஸ் இருக்கும். சத்தியமா இல்ல நம்புங்க. நான் காமெடி எல்லாம் பண்ணவே இல்லை. நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. 500 புடவைனா இப்போ 500 மேட்சிங் செருப்பு இருக்கா? இருக்கு. இருக்கா? சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? அரைவாசி பொருள் இங்க கொண்டு வந்திருக்கேங்க சார், நீங்க பார்க்கலாம். எடுத்துட்டு வாங்க. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. எவ்வளவு ப்ராப்பர்ட்டி அங்க வாரியா? எவ்வளவு ஒரு மனுஷன். எத்தனை ப்ராப்பர்ட்டியா? எவ்வளவு ப்ராப்பர்ட்டியா? சண்டாளப்பா. இதை கலைக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப டைம் ஆகும். அப்படியே பின்னால கொடுங்க. எல்லாம் மலைச்சு போய் உட்காந்துருக்காங்க. நீங்க யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அடிக்கிறாங்கல்ல இவ்ளோ ஹேண்ட்பேக்ஸ் ஆக்சுவலி எதுக்கு? அட் ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் தாட். ஏன் எதுக்கு அடி சே 500-600 எதுக்குன்னு கேக்குறேன். ஏன் எதுக்காக? அந்த ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டா அந்த ஹேண்ட் பேக் மேட்சிங் ஆகணும், இல்லைன்னா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படிங்களா? ஆச்சரியமா இருக்கு. என் ரேஞ்சே வேற. ரொம்ப ஆடம்பரமா தெரியலையா மேம் இது எல்லாமே? இவ்ளோ சாரி எனக்கு தெரியாது. ஆடம்பரம்னு எனக்கு தெரியல. என்ன நான் சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டேன். என்ன மாத்தலாம்னு நினைக்கிறீங்க? அது நடக்காதுடா. எங்க மாமியார் எனக்கு சொல்லித்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆடம்பரம்னே தெரிஞ்சிச்சு. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு துணி வேணுமான்னு கேட்டாங்க. நியாயமான பேச்சு அவங்க சைடுல தான். இதெல்லாம் நீ பேசாத, உனக்கு என்ன தெரியும்? தூக்கி அடிச்சுறான் பாத்துக்க. என்ன பத்திர ஏன் வச்சிருக்க கூடாது? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்குறேன். அப்ப புள்ளி பெரும்புள்ளி காசு கொட்டுது போல இருக்கு. இன்கேஸ் ஃபினான்ஷியலா நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேய் ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி ஜோலியா முடிச்சு போயிராங்க. அந்த நிலைமை இன்னும் வரலங்க. வரக்கூடாது கண்டிப்பா. பட் அது வந்துச்சுன்னா எப்படி? சும்மா ஒரு டவுட்டுக்கு கேட்டேன். பட் எல்லாமே அது ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைக்கு உள்ளட்டு போதும். மனசாட்சி இருந்தா நீங்க இப்படின்னா பண்ணிருக்கவே மாட்டீங்கடா. எனக்கு இது எல்லாமே தேவைப்படுது. இதுல இருந்தே தெரியல அவன் பவுசி என்னன்னு. சும்ப பத்தி அவனுக்கு என்கிட்ட எனக்கு 500 சாரி போதல. எனக்கு வெக்க இடம் இல்லாம நான் வாங்குறது இல்ல. இப்ப என்னால நம்பவே முடியல மாமி.
ஓகே, இப்போ 500 saree போதலைங்கிறீங்கல்ல, ஏன் போதலை? சத்தியமா சொல்றேன், நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. ஒருக்கா கட்டினதுக்கு அப்புறம் நான் 2வது தரம் கட்டுறதுக்கு நிறைய வருஷம் ஆகும். ஏண்டா உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? நிறைய வருடம் ஆகும். ஆமா. ஆனால் அது இப்போ பழசா போயிடுமே. இப்போ ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். அப்போ ஒரு புடவை வந்து நீங்கள் ஒரு முறை கட்டுறதுக்கு தான் வாங்குறீங்களா? ஜென்ரலா ஒரு முறை இப்படியாடா இருப்பீங்க? இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா உண்மையாக ஷாக்கிங்காக இருக்கு. இருக்கும். பயமா இருக்கு சார் ஆக்சுவலி அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறப்ப. உங்களுக்கு எனக்கு புரியுது. இல்ல ஸோ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த செலவுக்கு இவங்க அசசரிஸ்க்கு செலவு பண்றது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹேர் கிளிப்ஸ் வந்து ஒரு 100, கிரன்ச்சீஸ் வந்து 300+ இருக்கு. நாடு எங்க சார் போகுது? எனக்கு பிடிக்கும் அது. அது ஒரு மாதிரி கையில இருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காகன்னு தனியா அப்படியா? வச்சிருக்கேன். அப்படிங்க, ஆளுக்கு ஒன்று வச்சுங்க. அட கன்றாவியே. தம்பி நீங்களும் ஒன்று எடுத்துங்க, நான் ஒன்று வச்சிருக்கேன். மேட்சிங், நானும் மேட்சிங். நல்லா இருக்கு. அப்படியே வா. கிரன்ச்சீஸ்னு ஐயா இல்லையா 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 போச்சா போச்சா. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமா உடைக்கணும்னு தோணும். 2015 ஃப்ளட்ல என்னோட நெயில் பாலிஷ் கலெக்ஷன் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. போச்சடா போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அந்த மழையில் அடிச்சிட்டு போயிருச்சு. டோனில் அதை சொல்றீங்கம்மா? எல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். நான் என்னை வந்து ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னா என்னை கொண்டு போய் ஸ்டேஷனரி ஷாப்ல விட்டா போதும். ஏன்டா உங்க புத்திலாம் அப்படி போய்கிட்டு இருக்கு சண்டாளைகளா? நாங்க ஒரு 4 மணி நேரம் சும்மா நிப்னா கூட ஐ வில் பி ஹாப்பி. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. வாழ்க்கை எப்படிலாம் வாழ்றாங்க பாருங்க. நம்ம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோ. நம்ம புதன்கிழமை இது வருஷத்துக்கே தீ வச்சுட்டாப்ல. எத்தனை பேர்டா கிளம்பி வந்திருக்கீங்க? என்ன ரொம்ப புகழாதீங்க சார். சீரியல் ஆக்ட்ரஸ் இருக்காங்களா இல்ல அவ்வளோ வச்சிருக்கிறது ஏன்? நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஆசை மட்டும் எனக்கு எப்பயுமே விட்டது கிடையாது. அது ஏன்னு தெரியல. பட் அது வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். அது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தானே. அப்படி கூட சொல்லலாம். ஏதாவது கெட்டாத பேசணும்னு பயமா இருக்குனே. பார்க்க முடியலனே. நான் தான் சொன்னேன்ல, நான் ரொம்ப சோகமா இருந்தேன். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? எங்க அம்மா ஒண்ணுமே பண்ணல. என்னை வந்து மால்குள்ள போய் விட்டாங்க. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இயரிங் ஷாப்ல போய் விட்டாங்க. என் மைண்டே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது என்ன பொறுத்த வரைக்கும். இதுதான் உங்க நிலைமை. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டி